The next major events in the genetic calendar. Genetic calendar means மரபியல் நாட்காட்டி. மேஜர் ஈவெண்ட்ஸ்னால் முக்கிய நிகழ்வுகள். மரபியல் நாட்காட்டியின் முக்கிய நிகழ்வுகள்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு எந்த வருஷத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க, என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதை பற்றி இன்றைக்கி அப் டு டேட் வரைக்கும் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஜெனட்டிக்ஸில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்ற பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 1850 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1850 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் 1865 ஜீன்ஸ் ஆர் பார்ட்டிகுலேட் ஃபேக்டர்ஸ். 1871 வந்து டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸு. 1903 வந்து குரோமோசோம்ஸ் ஆர் ஹெரிடிட்ரி யூனிட்ஸ். 1910 ஜீன்ஸ் லை ஆன் குரோமோசோம்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து 1913 குரோமோசோம்ஸ் ஆர் லீனியர் அரேஸ் ஆஃப் ஜீன்ஸ். 1927 மியூட்டேஷன்ஸ் ஆர் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இன் ஜீன்ஸ். நெக்ஸ்ட் 1931 recombinations occurs by crossing over. Next வந்து 1944 DNA is the genetic material. 1945 a gene code for protein. 1951 first protein sequence. 1953 DNA is a double helix. Then 1958 DNA replicates semi-conservatively. Next 1961 genetic code is triplet. Next 1977 eukaryotic genes are interrupted. 1977 DNA can be subsequenced. 1995 bacterial genome sequenced. Then 2001 human genome sequenced. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த கேலண்டர் வந்து 1850 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 1865 ஜீன்ஸ் ஆர் பார்ட்டிகுலேட் ஃபேக்டர்ஸ், மரபணுக்கள் துகள் காரணிகள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1871 நியூக்ளிக் அமிலங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் வந்து கீழே பார்த்தீங்கன்னா 1903 வந்து குரோமோசோம்ஸ் ஆர் ஹெரிடிட்டரி யூனிட், குரோமோசோம்கள் வந்து பாரம்பரிய அழகுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது 1910 வந்து ஜீன்ஸ் லை ஆன் குரோமோசோம்ஸ், மரபணுக்கள் ஜீன்கள் வந்து குரோமோசோம்களில் அமைந்துள்ளன. குரோமோசோமில் தான் என்னது மரபணுக்கள் காணப்படுதுன்றதை அன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து 1913 வந்து குரோமோசோம்ஸ் ஆர் லீனியர் அரேஸ் ஆஃப் ஜீன்ஸ், குரோமோசோம்கள் மரபணுக்களில் நீள் வரிசை அமைப்பு கொண்டவையாக காணப்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது 1927 வந்து மியூட்டேஷன்ஸ் ஆர் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இன் ஜீன்ஸ், திடீர் மாற்றங்கள், மியூட்டேஷன் மீன் திடீர் மாற்றங்கள் மரபணுக்களின் இயற்பிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து 1931 ரீகாம்பினேஷன்ஸ் அக்கர்ஸ் பை கிராசிங் ஓவர்ஸ், மறுச்சேர்க்கை, ரீகாம்பினேஷன் மறுச்சேர்க்கை அது வந்து எப்போ நடக்குதுன்னா குறுக்கேற்றத்தின் மூலமாக நடைபெறுது. ரீகாம்பினேஷன்ஸ் அக்கர்ஸ் பை கிராசிங் ஓவர்ஸ் மீன்ஸ் குறுக்கேற்றம், அதன் மூலமாக மறுச்சேர்க்கை, ரீகாம்பினேஷன்ஸ் மீன்ஸ் மறுச்சேர்க்கை வந்து குறுக்கேற்றத்தின் மூலமாக நடைபெறுகின்றது என்பதை 1931 கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 1944 டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். 1944 டிஎன்ஏ ஒரு மரபு பொருள் என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. 1945 a gene code for protein. 1945 மரபணுக்கள் புரதத்திற்கான குறியீடு என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. 1951 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு புரோட்டீன் சீக்வன்ஸ், முதல்ல புரதம் வரிசைப்படுத்தப்பட்டது. 1951 முதலாக புரோட்டீன்ஸ் வந்து வரிசைப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து 1953 வந்து டிஎன்ஏ இஸ் ஏ டபுள் ஹெலிக்ஸ். 1953 டிஎன்ஏவானது திருகு